நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகாபெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ மகாபெரியவா தொட்டு ஒரு செய்தியை தினந்தோறும் அனுபவித்து வருகிறோம். மகாபெரியவா உமாச்சி தாத்தா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற காஞ்சி மடத்தினுடைய பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒருமுறை வடக்கே முகாமிட்டிருந்த போது அவருக்கு அங்கே தினந்தோறும் பூஜைகள் ரொம்ப பிரமாதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைக்கு பொதுவாக பெரியவாளுக்கு பிக்ஷை நேரத்திலே ஓரளவுக்கு ஒரு குறைந்த அளவு அந்த உணவு மட்டும் வழங்கப்படுவது வழக்கம். அன்றைக்கு உணவு பிக்ஷை செய்கிற பொழுது அந்த பிக்ஷையோடு சேர்ந்து அன்றைக்கு ஒரு கீரை வைக்கப்படுகிறது. கீரை வைத்த உடனே பெரியவா அந்த கீரையை எடுத்து சாப்பிட்டு விட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கிறது, இந்த கீரையை யார் செய்தார் என்றெல்லாம் சொல்லி அந்த பர்ஜாகரை அழைத்து பாராட்டினார். பெரியவா ஒருபோதும் பிக்ஷை இடுகிற பொழுது அதை பாராட்டுகிற வழக்கம் கிடையாது. என்னமோ அன்னைக்கு பார்த்து அந்த உணவு தயாரித்தவரை பார்த்து ரொம்ப நன்றாக இருக்கிறது கீரை என்று சொல்ல அந்த உணவு தயாரித்தவருக்கு ரொம்ப சந்தோஷம். பெரியவாளுக்கு ஒருவேளை இந்த கீரை நன்கு பிடித்திருக்கிறதோ என்னமோ தெரியவில்லை நினைத்து கொண்டு மறுநாளும் அந்த கீரையை சமைத்து வைக்கிறார். மறுநாளும் பெரியவா சாப்பிடுகிறார். என்னமோ தெரியவில்லை, மூன்றாவது நாளும் அந்த உணவு பதார்த்தத்தோடு அதே கீரையை வைக்கிறார். பெரியவா சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டு விட்டு மறுநாள் பார்த்தால் பெரியவா அன்றைக்கு பிக்ஷை எடுப்பதற்கு வரவே இல்லை. என் மடத்தில் உள்ள அன்பர்கள் எல்லாம் என்ன நேரமாகிவிட்டது, பூஜை முடிந்து எவ்வளோ நேரமாகிவிட்டது, பெரியவா இன்னும் பிக்ஷைக்கு வரவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து 3 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். என்று எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லை. 3 நாள் உபவாசம், பிக்ஷையை எடுத்துக்கொள்ளவில்லை. 4வது நாள் மடத்த அன்பர்கள் எல்லோரும் ஓடி போய் பெரியவாடத்திலே, பெரியவா நாங்கள் என்ன தவறு செய்து விட்டோம், ஏன் நீங்கள் பிக்ஷை எடுத்துக்கொள்ளவில்லை, ஏன் பெரியவா 3 நாட்களாக உபவாசம் இருக்கிறீர்கள் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு மன வருத்தத்தோடு பெரியவாளை கேட்கிறார்கள். பெரியவா நீங்கள் எதுவும் தப்பு செய்தீர்கள் என்று நான் சொல்லவில்லையே என்று சொல்லிவிட்டு அன்றைக்கு பெரியவா என்ன செய்கிறார் என்று சொன்னால் மடத்து அன்பர்களையெல்லாம் வரவழைத்து இந்த சின்ன பாழாய்ப்போன இந்த கீரைக்கு என்னுடைய நான் அடிமையாகி விட்டதே. பொதுவாக மகனியர்கள் சந்நியாசிகள் எதற்குமே அடிமையாகி விடக்கூடாது. எந்த பற்றும் எதுமேலும் இருக்கக்கூடாது. பணத்தின் மீது பற்றி இருக்கக்கூடாது. அதே போல பொருளின் மீது பற்று இருக்கக்கூடாது. அதே போல தங்கத்தின் மீது பற்றி இருக்கக்கூடாது. எதுவுமே இருக்கக்கூடாது. மடத்தின் மீது மட்டுமே பற்றி இருக்க வேண்டிய நான் இன்றைக்கு அந்த கீரை முதல் நாள் போட்ட உடனே நன்றாக இருக்கிறது சொல்லி 2வது நாள் வாங்கி சாப்பிட்டேன். 3வது நாளும் அந்த பர்ஜார்கள் பண்ணி உடனே நான் ஏதோ தெரியாமல் அதையும் சாப்பிட்டு விட்டேன், நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஒரு மடத்தினுடைய அதிபதி, மடத்தினுடைய பீடாதிபதிக்கு எந்தவித பற்றும் இருக்கக்கூடாது என்பதற்காக நான் இருந்து கொண்டிருக்கிறேன். சந்நியாசி என்கிற என்னுடைய சொல்லும் செயலும் ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் என்று நான் சின்ன வயதிலிருந்தே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட நான் இந்த கீரையின் மீது ஒரு பற்று கொண்டு விட்டேனே, அதனால்தான் 3 நாள் நான் உபவாசம் இருந்தேன் என்று சொல்லி அன்றைக்கு வந்தவரிடத்தெல்லாம் பெரியவா அந்த கீரையை பற்றி சொல்லி அன்றைக்கு ரொம்ப சிலாகித்து கொண்டாராம். அதனாலே தான் நான் 3 நாட்கள் உபவாசம் இருந்தேன் என்று சொல்லி விளக்கம் அளித்தாராம். இன்னொரு செய்தி கூட சொல்வார்கள், அது எந்த அளவிலே உண்மை என்று தெரியாது, இருந்தாலும் அது செவி வழி செய்தியாக கூட இருக்கலாம். அன்றைக்கு 3 நாள் கீரை சாப்பிட்டு விட்டு 4வது நாள் பெரியவா கீரை வைப்பதற்கு முன்பாக மாட்டுக்கொட்டிலிருந்து ஒரு பசுஞ்சான் எடுத்து கொண்டு வந்து இலையிலே வை என்று சொல்லி அதை எடுத்துக்கொண்டதாக ஒரு சிலர் தகவல் சொல்வார்கள். இது எந்த அளவு உண்மை என்று தெரியாது. இதை ஒருவேளை மிகைப்படுத்தி கூறியிருந்தாலும் கூட பெரியவா எது மீதும் சன்னியாசிகள் பற்று வைக்கக்கூடாது, சன்னியாசிகள் தர்மத்தோடு வாழ வேண்டும் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்பதை சொல்லுகிற விதமாக இந்த செய்தி இருக்கிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.
எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.